நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது ப்ரோ. செகண்ட் ஆஃப் ஓகே நல்லா இருந்துச்சு. இந்த 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 இதுக்கு ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி டீச்சிங் பேர் வச்சிருக்காங்க, எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓகே, படத்துல ஸ்பெசிஃபிக்கா இது நல்லா இருந்தது அப்படின்னு என்ன சொல்றாங்க? அதுதான் சொல்றேனே, இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்கும் அது. சூப்பரா இருந்துச்சு, என்ன பிடிச்சிருந்தது? சாங்ஸ் சூப்பரா இருந்துச்சு, எல்லா சாங்ஸ் படத்துல என்ன சொல்ல வராங்க? சொல்ற பேச்சு கேட்கணும், பேரண்ட்ஸ் சொல்ற பேச்சு அது மீறக்கூடாது. படம் சூப்பரா இருந்தது. குழந்தைங்களுக்காக பார்க்கலாம், படம் எல்லா குழந்தைங்களுமே பார்க்கலாம். ஓகே, ஏதாவது மெசேஜ் ஏதாவது சொல்லிருக்காங்களா? குழந்தைங்களுக்கான படம் தான். நீங்க குழந்தைங்களை எப்படி பேரண்ட்ஸ் பார்த்துக்கணுங்கிற மாதிரி இருக்கு படம். ஸோ பேரண்ட்ஸா எப்படி குழந்தைங்க பார்த்துக்கணுங்கிறது மாதிரி இருக்கு படம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆக்டிங் அது வந்து பாருங்க நல்லா இருக்கு. பட் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? அது எப்படி சொல்றதுன்னா, பசங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா போறாங்க, அந்த ஒரு இதுதான். மற்றபடி ஓகே. ஆனா அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்திருக்கு? அந்த லாஸ்ட் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் பசங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி டோட்டல் வேஸ்ட். Review for very good for this movie. Amazing. Sir is doing very well and children's too. Thank you. படம் பார்த்திபன் சார் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு. செகண்ட் ஆஃப் வேற லெவல். படத்துல மெசேஜ் ஏதாவது சொல்லிருக்காங்களா பசங்கள வச்சு? பசங்க நல்லா சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த படம் பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ன பிடிச்சிருந்தது படத்துல? டான்ஸ்லாம் ஆடுனீங்களா இல்லையா? ஓகே, ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும், ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பர் சி வேற லெவல்ல இருக்கு. பசங்கள வச்சு பண்ணிருக்காங்க. என்ன ஸ்டோரி? ஸ்பேஸ், பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து பேசணும், பழகணுன்றதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் படம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க இந்த படத்துல? அதாவது ஒரு மெசேஜ் இருக்கு, அந்த மெசேஜ் தேவையான மெசேஜ் கம்மிங் ஃபியூச்சருக்கு குழந்தைங்க கண்டிப்பா பார்க்கணும். பேரண்ட்ஸோட வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒரு பெரிய டஃப்பான மூவி கூட வந்திருக்கிறதுன்னு இல்லை. ஸோ இட்ஸ் ஹேவ் அ குட் மெசேஜ். ஸோ இட் ஹேவ் அ குட் ரைட்ஸ் டு மீட் பிக் மூவிஸ் ஆல்சோ. பார்த்திபன் சாரே ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். சோ அந்த டிஃபரெண்ட் இந்த படத்துல தெரியுதுங்களா? அது அப்பட்டமா தெரியுது, சொல்லணுமா? பார்த்திபன் சார் மூவினாவே டிஃப்ரெண்ட் தான். அது டிஃப்ரெண்ட்ன்றதை விட ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு அப்ரோச் ஃபார் திஸ் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். மணி இஸ் நாட் அ மேட்டர். இதில் மெசேஜ் இருக்குதுன்றது நம்ம சொல்ல தான் வெளியே தெரிய வரும். இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லலாம்னா இது கம்மி அதிகன்றதை விட இல்லை, வர வச்சு பார்க்க வைக்கணுன்றதுக்கான ஒரு ரிடக்ஷன். அது ரிடக்ஷன் சொல்லிட்டு சொல்றதே தப்பு. ஓகே, உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து எந்த மாதிரியான விஷயம்ன்றது தான் விஷயம். அது நல்ல கண்டென்ட்டா இல்லை ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வர்றதுக்கான டைம் இது. ஸோ இட்ஸ் வெரி குட் மூவி. படம் வந்து நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ பார்த்திபன் சாரோட ஜானர் யூஸ்வலி நம்ம என்ன பார்ப்போமோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்க வந்து பார்த்தா தான் அது தெரியும், அது ரிவீல் பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப் வாஸ் மூவிங் குவைட் ஃபார்வர்ட், நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி குழந்தைங்க ரொம்ப ஜென்யூனாகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு எல்லா குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. எங்கேயுமே அவங்க வந்து ஃபேக் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ யா, ரொம்ப ஜென்யூனாக ரியாக்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் ஐ ரியலி லைக்ட் இட். I would say like average to எனக்கு அந்த மாதிரி like I was not disappointed at least. So படம் நல்லா இருந்துச்சு கண்டிப்பா. 13 பசங்கள வச்சு சொல்லிருக்காங்க. சோ என்ன சொல்ல வராங்க? பேசிக்கலி வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து இப்ப இருக்க பேரண்ட்ஸ் எவ்வளவு லேமா இருக்காங்க, இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்றத வந்து ஓரளவுக்கு காட்டியிருந்தாலும் குழந்தைங்க எந்த அளவுக்கு இம்பல்சிவ் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, ஃபோன் கிடைக்குது, வீட்டை விட்டு போயிடலான்னா போக முடியுது, எல்லா வார்த்தைகளும் ஈஸியாக பேசிடுறாங்க, காதலிச்சிடுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனை வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. இவருக்கு இவ்வளோ வயசுக்கு அப்புறம் குழந்தைங்கள பற்றின அவங்களோட ஒரு உளவியல் இருக்கு இல்லையா, குழந்தைங்களுக்கான உளவியலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் காட்டியிருந்தாரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அவரே சயின்டிஸ்டாக வந்து சில சயின்டிஃபிக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு அதை சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பார்த்திபன் சாரோட மூவி அப்படினா கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு புது விஷயம் இல்ல, அந்த மாதிரி ஏதாவது புது விஷயம் உள்ள இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷனே ஒரு புது விஷயம் அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவரோட ஜானர்லேயே இது கிடையாது. மியூசிக் வந்து யா ஓகே
மியூசிக்கு, ஸ்க்ரீன் பிளே, சினிமட்டோகிராஃபி, டயலாக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஆவரேஜ் பேஸ் லைனில் தான் இருந்தது. நாட் தட் மச் நான் சொல்ல மாட்டேன், ஹானஸ்ட்லி சொல்லணும்னா அதுதான். அண்ட் என்ன கிரேட் திங்னா கமர்ஷியல் ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, இதை இவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு. இது இரவு நிழல்லாம் எல்லாரும் போய் பார்ப்பாங்களான்னு தெரியாது, இந்த படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். பசங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. பசங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் பேசிட்டு தான் வந்தேன். உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம். டீம்ஸ் எப்போவுமே ஒரு ஃபேவரட்டாக இருந்தது. ஏன்னா ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆகி 2 மாதம், ஆடியோ லான்ச்சில் வச்சு 3 மாதம் ஆச்சு. 3 மாசமா ஒரு அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி இந்த விக்டரி டேல நிற்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. டெஃபினெட்லி 100% வர்த் வெயிட்டிங். அண்ட் இதுல வந்து பார்த்திபன் சாருக்கான ஒரு டச் வந்து எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவருன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும், அவரோட எலிமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. பட் இது வந்து டோட்டல் ஆப்போசிட். பயங்கர எப்படி சொல்றது, த்ரில்லிங்கா இருந்தது, சீட் எட்ஜிங் த்ரில்லரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. டெஃபினட்டா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுல ஹைலைட் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நீங்க படம் பாத்தீங்கன்னா 13 நீங்க கிராஃப்ல வச்சீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும், அந்த ஏத்த இறக்கமே இருக்காது. எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இதுல சாரும் நடிச்சிருக்காருங்கிறது ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸா இருந்தது. பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாருமே அந்த 13 குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு 14வது டீனா ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பசங்களை வச்சு சொல்லும் பொழுது இப்போ பசங்களுக்குலாம், இந்த டீனேஜ் பசங்களுக்கு வந்து இப்போ பிலோ 10 கிட்ட வரைக்கும் அம்மா அப்பா பேச்சு கேட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக டீன்ஸ்க்கு என்ன ஆகும்னா ஒரு மேதாவித்தனம் வரும். நாங்களாம் இன்னும் we are not kids anymore அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டைலாகோட தான் ஸ்டார்ட் ஆகுது படம். பட் அதை வந்து தப்புன்னு ப்ரூஃப் பண்ணாம பசங்களும் ஒரு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தாண்டி வர முடியும், அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத சார் அழகா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஏஜ் இஸ் நாட் த இது லிமிட் கிடையாது. எந்த ஏஜ்லயுமே ஒரு ப்ராப்ளம் வந்தா சொல்யூஷன் அவங்களாலேயே அவங்க பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய உதாரணம். மியூசிக் வேற லெவல். இமான் சார், இமான் சார் மியூசிக் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் டோட்டலா ஒரு கிராமத்து சைட்ல சாங்ஸ் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். பட் இதுல வந்து வேற மாதிரி இமான் சார். பிப்லி சாங் மை ஃபேவரட், பிப்லி அண்ட் வானமே கானமே. இதுல நிறைய டெபியூ சிங்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா ஒரு டெபியூ படம் மாதிரி எனக்கு நிறைய டெபியூஸ் இதுல குழந்தைங்கள இருந்து எல்லாருமே. பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு குழந்தைங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை.